அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. ஸலாத்தும் ஸலாமும் உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்ற துஆவோடு, அருமையான சகோதரர்களே, பொதுவாக லைலத்துல் கத்ர் வந்தாலே நோம்பு முடிச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் போனஸ். 28, 29 போனஸ். சரி ஹைர். நான் துவா ஒன்று செய்கிறோம்ல, இந்த மிட் நைட் தொழுகையில் கவனிச்சிருக்கீங்களா? அர்ஷின் கீழ் நிழல் கொடு, லிவாவில் ஹம்தின் கீழ் நிழல் கொடு, அப்புறம் லிவாவை சபுரின் கீழ் நிழல் கொடு. அந்த கேமரேலுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், இதை மூணையும் கேட்போம். இதை தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகள்லேருந்து மாவுல் ஹவுல் கௌசர் நீர் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு அதுக்கு விளக்கத்தை பார்ப்போம். பொதுவாக சூரியன் ஒரு பனைமரம் உயரத்துல தான் இருக்கும். ஒரு நாள் அப்படிங்கிறது 50,000 வருஷம். கியாமத்துடைய நாள் 50,000 வருஷம். அப்போ வெப்பம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த நேரத்தில் நிழல் அப்படிங்கிறோம் 153 டிகிரி மக்காவில் அடிக்கும் போது தான் எங்கேயாவது ஒரு நிழல் கிடைக்காதுன்னு ஓடுவோம் இல்லையா? 44 டிகிரி சென்னையில் வரும் சில நேரங்களில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், 44 டிகிரிக்கே. அப்போ அந்த நிழல் யாருக்கு அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னால், முதல்ல லிவாவுல் ஹம்து அப்படின்னு ஒரு கொடி. அந்த கொடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் இருக்கும். அந்த கொடி ரசூலுல்லாஹுடைய கையில் இருக்கும். நபி சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுமே ஹம்து. ஹம்துனா புகழ்ந்து அர்த்தம். ஹம்துனா அல்ஹம்து ஓதுறோம்ல, அல்ல எடுத்துட்டா ஹம்து. அந்த ஹம்துனா புகழ் அப்படின்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் முஹம்மத், புகழப்பட்டவர். கொடியுடைய பெயர் லிவாவுல் ஹம்து, புகழின் கொடி. அபு தாலிப் தான் ஸல்லல்லாஹு பேர் வச்சாங்க. அப்துல்லா தான் உயிரோட இல்லை, அத்தா இல்லை, அத்தாவுடைய அத்தா தான் பேர் வச்சாங்க நன்னா. அப்போ அவர் போய் கேட்டாங்க, மக்காவில் இங்கே சுற்று வட்டாரத்தில் முகமதுங்கிற பேர் யாருக்குமே இல்லையே, நீ போய் உன் பேரனுக்கு முகமதுன்னு பேர் வச்சிருக்கேன்னாக்கா, என் மனசுல தோணுச்சு நான் வச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இதுதான் அல்லாவுடைய ஏற்பாடு. அதே மாதிரியே இஞ்சில் வேதத்தை ரசூல்லா பற்றி குறிக்கும் போது பின் ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து உங்களுக்கு பின்னால் அஹமதுன்னு ஒருத்தர் வருவார், அதுவும் அஹமதுல இருந்து வந்தது தான். தௌராத் வேதத்துல மஹமூத் அப்படின்னு குறிக்கப்படுகிறது, அதுவும் ஹம்துல இருந்து வந்ததுதான். எப்படி? ஜபூர் வேதத்துல ஹாமிதுன்னு குறிக்கப்படுது, அதுவும் ஹம்துல இருந்து வந்ததுதான். இப்படி ரசூல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் 4 வேதத்திலும் சொல்லப்பட்ட பெயரும், நாளைக்கு கொடுக்கப்படக்கூடிய கொடியின் பெயரும் லிவாவுல் ஹம்து தான். சரி, இந்த கொடியில யார் இருப்பா அப்படின்னு கேட்டா, நபியுடைய உம்மத்து மட்டும் இல்லை, எல்லா உம்மத்திலும் யார் அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்தார்களோ அவர்கள் இருப்பாங்க. யார் அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்தாங்களோ அவங்களுக்கு அந்த கொடியின் நிழல் கிடைக்கும். புகழ்ந்தவர்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரி. அதிகமாக நோன்பு வச்சவங்க ஃபிர்தௌஸுக்கு போக மாட்டாங்க, ரையான்ங்கிற சொர்க்கத்துக்குள்ள போயிடுவாங்க. முத்தகீன்களா வாழ்ந்தவங்க தான் ஃபிர்தௌஸுக்குள்ள போவாங்க. சரியா? அது மாதிரி அதுங்கிற சொர்க்கம் இருக்கு, நிறைய சொர்க்கங்கள் இருக்கு. அது ஒவ்வொரு கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு அது கொடுக்கப்படும். சரியா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கொடியின் கீழே யார் அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்தார்களோ அவங்க போயிடுவாங்க. இதை ஷார்ட்டா விளங்கிட்டீங்க. அடுத்து லிவாவு சபுர், பொறுமையின் கொடி. இந்த பொறுமையின் கொடி நபீன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கிட்ட கொடுக்கப்படும். உலகத்திலேயே பொறுமையா இருந்ததுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை விட யாருமே கிடையாது. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் புழு, அரிப்பு, சொறி, எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையை எழுதுறாங்கன்னு கேட்டா, அவங்க மனைவி ரஹீமா அம்மையார் துவா செய்யறதா இருந்தா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை ரஹீமா அலைஹிஸ்ஸலாத்தை ஒப்பிட்டு துவா செய்யணும். நிக்காஹ்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தையும் பல்கீஸ்லாம் உட்கார சுலைஹாலாம் ஒப்பிடுறாங்களே, அதெல்லாம் கிடையாது, ஆதாரமே இல்லை. அவங்க ரெண்டும் ஒன்று தாய் புள்ள, அவங்க போய் கொண்டாட்டி புருஷன் வேலை துவாவில் ஓதுறாங்க இமாமுங்க. அது தாய், அம்மா, வளர்ப்பு தாய். யாரு? சுலைஹா அம்மா வளர்ப்பு தாய். சுலைஹா அலைஹிஸ்ஸலாம் தாய், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புள்ள. அதே மாதிரி பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் ஆகல, சந்திச்சிருக்காங்க, முஸ்லீம் ஆயிருக்காங்க. தவிர கல்யாணம் ஆனாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. சரியா? அவங்க காலெல்லாம் முடி இருக்கும், அவங்க ஜின்னுக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்றதுனாலதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண்ணாடியை தண்ணி மாதிரி ஆக்கி அந்த அம்மா சேலையை தூக்க வச்சது. இதெல்லாம் குர்ஆன்ல தெளிவா வருது. ரொம்ப அந்யோன்யமா வாழ்ந்தவங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ரஹீமா அம்மையார். ஒரு ஊருக்கு போனா நாத்தம் அடிச்ச உடனே அந்த ஊர் மக்களை தூக்கு புருஷனை கூட்டிட்டு எங்கேயாவது போகணும்னா கூடையில தூக்கி வச்சு சுமப்பாங்களாம். அப்படி இருந்தும் கூட அந்த சீலு ஸ்தலமும் அவங்க கொண்ட இதுல
கூந்தல்ல வடியுமா. அப்போ ஒரு தடவை சொன்னாங்களாம், நீங்கள் நபிங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் அல்லாட்ட துவா செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க இத்தனை வருஷம் நான் இவ்வளோ நியமத்தில் அனுபவிச்சுட்டு கொஞ்ச நாள் இந்த நோயை கூட அனுபவிக்காம ரப்பிட்ட கேட்கறதுக்கு வெக்கமாக இருக்கு அப்படின்னாங்க. ரப்பிட்ட கேட்கறதுக்கு வெக்கமாக இருக்கு. கடைசியில் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுடா, எல்லாம் அரிச்ச உடனே அல்லாட்ட ஒரு துவா செஞ்சேன். அப்படி ஆடும் சாதாரண இந்த சப்ஜெக்ட் நான் பேசினாலும் சரி கேட்டாலும் சரி, யா அல்லா என்னுடைய நாக்கை மட்டும் புழு அரைக்காம விட்டுரு, உன்னை திக்ர் பண்றதுக்காக. என்னை கல்வை மட்டும் புழு அரைக்காம விட்டுரு, உன்னை நினைப்பதற்காக. வேற உடம்புல என்ன வேண்டாலும் பண்ணு. அது மாதிரி தான் இருக்கு. சரி, இப்போ உடனே சொல்லிடுவாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு உடம்பு சரியில்லா போச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன பாவம் செஞ்சாரோ விரல போச்சு ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஐயப் அலைஹிஸ்ஸலாம் நபி ரசூல் இல்லையா, அப்போ அவங்க என்ன பாவம் பண்ணாங்க எப்படின்னு சொல்லி சொன்னா, இது நல்ல விளைவிக்கிடுங்க. இது ஆழமான ஒரு கருத்து. ஷெய்தான் சில நேரங்களில் நபிமார்களையும் சாலிகான நல்லடியார்களையும் மோதுவான். மோதும் போது அல்லாஹ் சொல்லுவான், உன்னால எவ்வளவு முடியுமோ பண்ணிக்கிறா போடா, உன்னால கெடுக்க முடியாதுடா. எப்படி உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்க, ஆனா அவர் ஒரு நாளைக்கு எடுக்க முடியாது அப்படிமா. அப்படியா ஐயப் அலைஹிஸ்ஸலாம் வந்தான், ரொம்ப இவருக்கு நிறைய காசு பணத்தை கொடுத்துட்டேன், அதனாலதான் இவர் இப்படி பண்றாரு, அதை அழிக்க உரிமையை கொடு, அழிச்சிக்க. ஒரே ஊதுதல் தான், விவசாயத்தாளம் ஃபுல்லா எரிஞ்சு போச்சு. ரெண்டாவது இந்த பக்கம் ஒரு ஊதுனா அவங்க ஆட்டு பண்ண மாட்டு பண்ண எல்லாம் உடஞ்சு போச்சு மொத்தம் ஒரே நாள்ல. அதை விட கொடுமை, அவர் நீ அழகான பொண்டாட்டி மாரை கொடுத்துருக்க, பிள்ளைங்கள் கொடுத்துருக்காங்க, அவர் சந்தோஷப்பட்டு உன்னை போடுறாரு அப்படின்னாங்க. அப்படியா, அதுல என்ன வேணாலும் பண்ணிக்க. ஒரே நேரத்துல ஊதுனா வீடு அப்படியே உழுந்து ரஹீமா அம்மையாரை தவிர எல்லா மனைவிகளும் இறந்தாங்க, எல்லா பிள்ளைங்களும் இறந்துட்டாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, ஈஸியா சொல்லிட்டு போறல, கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம ஒரு ஜுரம் பிள்ளைக்கு வந்துச்சுன்னா, பொண்டாடிக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு என்ன திட்டுறோம் அல்லாவே. ஒரே நேரத்துல எல்லாம் போச்சு, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் போச்சு, வீடு போச்சு, மனைவி மக்கள் போனாங்க, விவசாயத்துல போனாங்க, நடு ரோட்ல பொண்டாட்டியும் புருஷனும் வந்து நிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லல, அப்பவும் அல்லாட்ட கேட்கல, அவங்க பொண்டாட்டி தான் ரொம்ப வறுப்பு. என்னது அதாவது இன்னும் அவங்க சொல்றாங்க, அல்லாட்ட கேளுங்க, உங்க துஆவை அல்லாஹ் ஏத்துக்கணும். ரப்பி அன்னி மஸ்ஸனிய லுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், என்னை நோய் பிடிச்சுக்கிடுச்சு என்று ரப்பே, எனக்கு நீ கிருபியாளுக்கெல்லாம் கிருபியாளனா இருக்கிறா என் மீது இறக்கம் காட்டுனாங்க. அதுக்கு பின்னால அந்த துஆவுக்கு பின்னால அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த கட்டம், இப்ப நான் சொல்லக்கூடிய கட்டம், இந்த கட்டம். புருஷனுக்கு ஏதாவது உணவு வாங்கிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி வெளியே போயிட்டாங்க. ஒரு நேரத்துல கூந்தலை வெட்டி அவங்க கொடுத்தாங்க, கொடுத்துட்டு புருஷனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. ஒருத்தன் சொன்னான், அவன் முடியை வெட்டி தரையா சாப்பாடு தர்றேன் அப்படின்னா, வெட்டி கொடுத்தாங்க புருஷனுடைய அனுமதி இல்லாம. அதுக்காக வந்து ஐயப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தண்டிச்சாங்க. அப்படிப்பட்ட மனைவி இல்லாத நேரத்துல ஒரு ஓரமா ஐயப் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துருக்காங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. இது நல்லா கவனிங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஓரத்துல வந்துட்டாங்க. வந்துட்டு சொன்னாங்க, ஐயப் அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி சொன்னான். எவ்வளவு காலம் கழிச்சு, 4 வருஷங்கிறாங்க, சில பேர் 18 மாசங்கிறாங்க, 18 வருஷங்கிறாங்க. இந்த நோய் வந்து சில பேர் 4ங்கிறாங்க, சில பேர் 18 வருஷங்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. வந்துட்டு தம்பி அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஆளுக்கு ஒன்று கொடுத்துருங்க, அவர் மட்டும் உஷாரு பார்த்தீங்களா, யாருக்கும் கொடுக்கும், அவருக்கு மட்டும் வச்சுட்டு ஆளுக்கு ஒன்று கொடு, என்ன படாமல் இருக்கும் பாயில. அதோட வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, ஐயப்ப இங்கே வாங்க, ஒரு இடத்த கூட்டிகிட்டு போனாங்க. அந்த இடத்த கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வச்சிருந்த ஒரு கம்பை எடுத்து அப்படியே அடித்தாங்க. அடித்த உடனே ஃபர்குல் ரிஜ்லைக், இது குரான், நான் இப்போ சொல்கிறது குரான், நான் இப்போ சொன்னது ஃபுல்லாக குரானில் துண்டு துண்டாக வரும், இதில் அதிகமாக இந்த இடம் குரானில் வரும். ஃபர்குல் ரிஜ்லைக், உங்கள் காலை நினைங்கன்னாங்க. மனைவி இல்லை, ஐயப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே வலது காலை தண்ணியில் வச்சாங்க, அப்புறம் இடது காலை வச்சாங்க. உச்சந்தலையில் உள்ளங்கால் வரைக்கும் உள்ள அரிப்பு போயிடுச்சு, உடல் பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. பழைய நிலைமையோட ரொம்ப கலரா வந்துட்டாங்க. கலரா வந்து எங்க உட்கார்ந்துருந்தாங்களே மனைவி வந்து தேடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அதே இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க. போய் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு மனைவி ஐயப் அலைஹிஸ்ஸலாம் மனைவி வந்து ஐயப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஐயப் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து கேட்குறாங்க, இங்கே ஒரு நோயாளி உட்கார்ந்துருந்தாரப்பா, அவர் எங்கப்பா பார்த்தியா அப்படின்னு. ஐயப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க,
ஐயப் அலைஹிஸ்ஸலாம் பொண்டாட்டி தானே, அப்படி ஒரு யாரும் இங்கே இல்லையம்மா, நான் ரொம்ப நேரம் நிற்பாங்க யாருமே இல்லையம்மா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அப்புறமாட்டி அவங்க அழுக ஆரம்பித்த பின்னால் ஐயப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கம் வந்துச்சு. நான் தான் ஐயோ கதி ரஹிம ரப்பி, என்னுடைய ரப்பி என் மீது இறக்கம் காட்டி விட்டான். இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, நினைக்க சொன்னாங்க, நினச்சேன், குளித்தேன், அதோட என்னுடைய எல்லா நோயும் போயிடுச்சுன்னு. அதுக்கு பின்னால் அல்லாஹ் இறந்து போன பிள்ளைங்களையும் ஹயாத்தாகி கொடுத்தான், அந்த விவசாய ஸ்தலத்தையும் அப்படியே அதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படி ஆகி கொடுத்தான். அதுக்கு பின்னால் அவங்களுடைய ஒட்டகம், ஆடு, மாடு அந்த எல்லாமே வந்துருச்சு. எல்லாம் வந்ததோடு மட்டும் கிடையாது, தங்க வெட்டி கிளி அல்லாஹ் அவன் கொடுத்தான். தங்க வெட்டி கிளி அவங்க மாடியில் மட்டும் வந்து விழுவோம். எப்படி இருக்குங்க, தங்க வெட்டி கிளி அவங்க மாடியில் வந்து மட்டும் விழுவோம். இதுதான் இன்னம யுஸ்ரா, கஷ்டத்துக்கு பின்பு லேசு, கஷ்டத்துக்கு பின்பு லேசு நல்லா சொல்றான் அல்லாஹ் சூராவில். இதுதான் நம்ம கொஞ்சம் சோதனையை பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை விட ட்ரிபிள் பங்கான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அந்த ஈமான் வேறு, சும்மா எதுக்கத்தான் அல்லா அல்லான்னு சொல்லக்கூடாது. ஈமான் வந்து உறுதியா இது சோதனை, இது அல்லாவுடைய சோதனை தான், கொஞ்சம் பொறுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டோம்டா ஐயப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கொடிக்கு கீழே நம்ம போயிடுறோம். புரியுதான சப்ஜெக்ட் உங்களுக்கு? அந்த பொறுமையா நம்ம கடைபிடிச்சுக்கிட்டோம்டா அந்த லிவாவுல் ஹம்து கொடிக்கு கீழே யாரும் நம்ம போயிடலாம், நம்ம போய் உட்காந்துக்கலாம், நமக்கு அல்லாஹ் இடம் தந்துடுவான். சோதனைகளை தாங்கி கொள்ளக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே எங்க இருப்பாங்க? ஐயப் அலைஹிஸ்ஸலாம் கொடியின் கீழே போவாங்க. இப்போ தண்ணி சொன்னால ஐயப் அலைஹிஸ்ஸலாம் தண்ணி 4 தண்ணி உலகத்திலேயே முக்கியமான தண்ணி. முக்கியமான தண்ணி 4 தண்ணி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் ஐயப் அலைஹிஸ்ஸலாத்தோட நோயை போக்கிய தண்ணி. ரெண்டாவது பனி இஸ்ரவேலுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாவில் ஒரு அடி அடிச்சாங்க, 12 ஊற்றுக்கள் வந்துச்சு. அவங்க 12 கோத்திரத்திற்கும் ஊற்றுக்கள் வந்து, அது ஃபர்ஸ்ட் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் பக்ராவில். அந்த தண்ணி சிறப்பான தண்ணி, அந்த தண்ணியும் உடனே முடிஞ்சிடுச்சு. ஐயப் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சு முடிச்சோன்னு அந்த தண்ணியும் க்ளோஸ் ஆயிடுச்சு. மூணாவது ஒரு தண்ணி இருக்கு, அந்த தண்ணி தபூக் யுத்தத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30,000 சஹாபாக்களோட போகும் பொழுது தண்ணி இல்லை, ஜனாபத்தில் குளிப்பு கடமையால குளிக்க முடியல, ஒட்டகத்துக்கு தண்ணி இல்லை, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாத்திரம் சொல்லி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தில் தன்னுடைய கையை வச்சாங்க. 2 விரலுக்கு மத்தியில், இந்த 2 விரலுக்கு மத்தியில் தண்ணி கொப்பளிச்சு ஓடிச்சு பாத்திரத்துக்குள்ள. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க எடுத்துக்கிட்டே இருங்க, வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸல்லல்லாஹு முக்கியமான மோஜிசாத்துல இது ஒரு மோஜிசா. அப்போ குளிச்சாங்க, குடிச்சாங்க, ஒட்டகத்தை குடிக்க வச்சாங்க, ஒட்டகத்துல சேமிச்சாங்க, இருக்க பாத்திரத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கு யார சொல்ல எங்களுக்கு போதும், தண்ணி நிரப்பமாச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஸல்லல்லாஹு கையை எடுத்தாங்க, தண்ணி நின்று போச்சு. இந்த 4 தண்ணியிலும் இதான் சிறப்பான தண்ணி. இந்த 4 தண்ணியிலேயே ரசூலுடைய கைப்பட்டு வந்துச்சுல, விரலுக்கு நடுவில் வந்துச்சுல, அந்த தண்ணி தான் சிறப்பான தண்ணி. 4வது தண்ணி உங்களுக்கு தெரியும் என்ன? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலடிப்பட்டு வந்த தண்ணி. இப்ப 4 தண்ணியுமே இன்னும் ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி வந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்காக வந்தது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்காக வந்தது, ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்காக வந்தது. விளங்குதா? இப்படி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். ஆனா சில நேரத்தில் தெரியும், சில நேரத்தில் தெரியாது. நேரடியாக அவன் தேடி யார் மூலமா செய்வான், அதுவும் அல்லாஹ்வுடைய உதவி தானே அப்படின்னு விளைவிக்கணும். இந்த நேரத்தில் உள்ள பயானுடைய நோக்கம் என்னண்டா, 2 சொல்லிட்டேன். லிவாவுல் ஹம்து, லிவாவுல் சபர். அர்ஷின் நிழல்ங்கிறது அது நீண்டது, அது முக்கியமானது உண்டா. இளமையில பள்ளிகளை கழிக்கக்கூடியவங்களுக்கு, வாலிபத்தை பள்ளிகளை கழிக்கக்கூடியவங்களுக்கு, 40 வயசுக்கு முன்னாடி இப்போ பள்ளியில் வந்து சேர்ல உட்காடுறாங்க, அவங்களுக்கு இல்லை அரசியல் இல்லை. இளமைக்குள்ள 12 வயசு, 20 வயசு, 22 வயசுல வந்து பள்ளி தொடர்பில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அது கிடைக்கும். ஜினாவுடைய வாய்ப்பு இருந்தும் கூட அதை விட்டுட்டு ஒதுங்குறாங்கல்ல, அவங்களுக்கு கிடைக்கும். இப்படி அது விஷயம் ஒரு ஜிம்மாக்கள் படிச்சுக்கிறோம். அடுத்து முக்கியமான விஷயம் கௌசர். கௌசர் நபிக்கு மட்டுமே உள்ள ஒரு நியமத், நபிக்கு மட்டுமே உள்ள ஒரு நியமத். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க சய்யிதுல் முர்சலீன், ரசூல்மார்க்கு தான் தலைவர், நாளைக்கு உயர்ந்த அந்தஸ்து இருப்பீங்க, நாங்கள் சாதா சீத ஆட்கள், உங்களை எங்கே வந்து பார்க்கறது அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த கவலை உங்களுக்கு வேணும், அந்த கவலை உங்களுக்கு வேணும். ஆயிரக்கணக்கான கருப்பு குதிரைக்கு மத்தியில் ஒரே ஒரு வெள்ளை குதிரை நின்று அதை கண்டுபிடிக்க கஷ்டமானு திருப்பிட்டு கேட்டாங்க. ஆயிரக்கணக்கான கருப்பு குதிரை, ஒரு 2-3 வெள்ளை குதிரை இருந்துச்சுன்னா ஈஸியாகவே பிடிச்சிட்டு வந்துடலாம்ல. அந்த மாதிரி எல்லா உம்மத்தும் இருந்தாலும் கூட என்னுடைய உம்மத்தினுடைய அந்த ஒளிச்சீர இடம் இருக்குல்ல, முகம், கை, காலு, மசாஜ் செய்யறவுல, இது வெள்ளையா இருக்கும். இது எந்த உம்மத்தும் கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு உம்மத்துக்கு மட்டும் தான் ஒழுங்குங்கிற நியமத். அதனால அந்த ஒழு நிச்சயம், அதனாலதான் ஒழு இல்லாமல் சில முக்கியமானவங்க இருக்க மாட்டாங்க. ஒழு வீட்டில் முறிஞ்சிட்டா கூட ஒழுவோடு இருந்துக்கணும். தொழுகைக்கான ஒழு அப்படிங்கிறதான் கிடையாது. எனி டைம் ஒழுவோடு இருந்தோம்னா அது பெரிய பாக்கியம். ஒழுவோடு இருந்தால் வஸ்வாசு ஷயாத்தின்னு ஏற்படாது.
ஷைத்தானுடைய வசுவாசம் ஏற்படாது. சரி, இப்ப இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை தேடி வந்துருவாங்க அப்படின்னு புரியுது. ஆனா கௌசருங்கிறது மனுஷருடைய ஓரத்துல இருக்கும். இந்த மனுஷனுடைய ஓரத்துல தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம், மூசா அலி இஸ்லாம் எல்லாருமே தண்ணி குடிக்கணும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. எல்லா நபிமார்களுமே ரசூல்மார்களுமே போய் எங்க தண்ணி குடிக்கணும்? ரசூல். ஒரு தடவை ஒரு முடக்கை குடிச்சிட்டாக்கா சொர்க்கத்துக்குள்ள போற வரைக்கும் தாகமே வராது. ஒரு முடக்கு ஒரு தடவை குடிச்சிட்டா சொர்க்கத்துக்கு போற வரைக்கும் தாகமே வராது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அதனாலதான் அந்த எல்லா நாள்லையும் நம்ம துவா செய்யறோம். ரமலான் முடிஞ்சு இந்த கூட்டு துவா நின்று போனாலும் ஏன் இந்த சப்ஜெக்ட் எடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா இதை நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டுட்டே இருக்கு. அரசியல்கள் நல்லதா, அல்ஹம்துலில்லாஹ் நல்லதா, நபியுடைய கைகளிலிருந்து மாவுல் ஹவுல் கதுரத்தா அப்படிங்கிறத கேட்டுட்டே இருங்க. அதே மாதிரி சிராத்துல் முஸ்தகீம் நம்ம கேட்குறோம். சிராத்துல் முஸ்தகீம்ங்கிறது நரகத்துக்கு கீழே நரகம், அப்படி தள்ளி கொஞ்சம் தூரம் போனால் சொர்க்கம், மாவாங்கிற சொர்க்கம் இருக்கும். அந்த சொர்க்கத்துக்கு போகிற வழி சிராத்துல் முஸ்தகீம் போகலாம். அப்புறம் மற்ற பிரிஞ்சு பிரிஞ்சு வேறு சொர்க்கத்துக்கு போகலாம். வலிக்கு விழுந்தால் கீழே நரகம். அதனால தான் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மென்மையாக கடக்க செய், சீக்கிரமாக கடக்க செய் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது குர்பானி. குர்பானியை சாதாரணமாக எடுத்துக்கிறாதீங்க. குர்பானி இன்னைக்கு வந்து கூட்டு குர்பானி காலப்போக்கில் எப்படின்னா ஆடே அறுக்க மாட்டாங்க போல இருக்கு. எல்லாம் 1000 ரூபா 2000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்கவுங்க குர்பானி கொடுத்தாச்சு வாங்கணுமா அப்படின்னு சொல்லி ஒதுங்குற காலம் இன்னும் ஒரு 5 வருஷத்துல வந்துடும். ரொம்பலாம் கிடையாது, ஒரு 5-6 வருஷத்துல அது நிலைமை வந்துடும். ஆனால் நீங்க ஒரு ஆட்டை பிடிச்சி அறுத்தா அது உங்களுக்கு சாப்பிட வாழத்துல ரெடியா நிற்கி, வா மாப்பிள்ள உன்னை தான் எதிர்பார்த்தேன், வா உட்கார், நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு அதை கொண்டு போய் விட்டுரும். எவ்வளோ பெரிய பாக்கியம். இதெல்லாம் மெயின்ல வச்சுக்கணும். சரி, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடத்தினுடைய ரமலான் உடைய இது லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொண்ட மக்களாக மனிதர் ஆக்கியவர் புரிவானாக. ஏன் இந்த துவா தெரியுமா? இன்னும் 29 இருக்குது, ஒன்று இருக்குது, இதோட முடிஞ்சு நீங்கள் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அப்படிப்பட்ட நசீப் அல்லாஹ் தந்தர் புரிவானாக. வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.